அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அற்புதமான உச்சிஷ்ட கணபதியினுடைய காலச்சக்கரம். நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார். மலேசியா மக்களுக்காக பிரத்யேகமாக வெளியிடப்படுகிற ஒரு அற்புதமான காணொலி. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா, காதல் பண்றவங்களுக்குள்ள பிரச்சனையா, பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கலையா, குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லையா, இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகம் இல்லையா, வாழ்க்கையில பெருசா எதுவும் சாதிக்கணுமா, அன்பு பாசம் காதல் நேசம் வேணுமா, இந்த மருந்தை நீங்க பயன்படுத்தலாம். சுழல் வண்டு, புழியானை, புல்லாமணக்கு, சொல்லாமணக்கு, அஞ்சனக்கல் பவுடரு, சாதிக்கா, இது எல்லாத்தையும் ஒன்னா சேகாரம் பண்ணி ஒரு கல்வத்துல இட்டு மை போல அரைச்சி எடுத்து மிளகளவுல சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வாழலைகளை வச்சு சின்ன படையல் போட்டு வேத மந்திரங்கள் ஜெபிச்சு உங்களுடைய கணவருக்கு உங்களுடைய பிளட்டு எச்சிலு கொஞ்சம் போல அழுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். உங்களுடைய மனைவிக்கு கொஞ்சம் போல யூரின் பிளட்டு எச்சிலு அழுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்படி கொடுத்தா என்ன, கல்யாணம் ஆகி 25 வருடம் ஆயிட்டுன்னு வச்சுங்களேன். இப்ப ஒரு கருத்து வேறுபாடு இல்ல, ஒரு மூணாவது நபரோட சவகாசம், இதனால குடும்பத்துல பிரச்சனை, சொல் பேச்சு கேட்கறது இல்ல, சம்பாதிக்கிற பணம் வீட்டுக்கு வரல, அன்பு பாசமா இருக்கிறது இல்ல, நீ எனக்கு தேவையில்லை, நம்ம இருமை சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் ஆனா எப்படி இருக்கும்? அப்படி இருப்பாங்க. எப்படி 3 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருந்தா எப்படி இருப்பாங்களோ அவ்வளவு ஒரு அன்பு பாசம் காதல் நேசம் மகிழ்ச்சி நிம்மதி சந்தோஷம் இல்லற வாழ்க்கை. சார பாம்பும் நல்ல பாம்பும் பொணத்தி ஆடுற மாதிரி ஒன்னோட ஒன்னா பின்னி பிணையும். அந்த மனைவி இல்லாம கணவர் வெளியில போக மாட்டாரு, கணவர் இல்லாம மனைவி வெளியில போக மாட்டாங்க, வெளியில போனாலும் எங்கேயோ இருக்கிற மாதிரி 10 பொண்ணு வரும். என்ன வாங்கிட்டு வேற எப்படி இருக்கா என்ன ஏது ஒண்ணு அள்ளி விடலைங்க. செஞ்சு பாருங்க. நம்மகிட்ட இருக்கு, வேணும்னா வாங்கிக்கலாம். எப்படி நம்ம கிட்ட இருக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம், இல்ல நீங்க தயார் செய்யுங்க. மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழ் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. இந்த மருந்து உங்களுக்கு தரப்படும், இடு மருந்து. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.